கொண்டிருந்தால் என் குறைகளிலிருந்தே நான் பாடம் கற்றிருக்க முடியும். மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்தும் பாடம் கற்றிருக்க முடியும். என்னிடம் இருந்த குறையை நான் அறிந்து கொண்டிருந்தால், என் பலவீனங்களை அலசி ஆராய்ந்திருந்தால், மற்றவர்கள் மீது சாக்குப்போக்கு சொல்லும் மனநிலையை கைவிட்டிருந்தால், நான் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு இன்று வந்திருப்பேன். இதுதான் இறுதி. ஓகேவா? தோல்வியை மறைப்பதற்கு மற்றவர்கள் மீது சாக்கு சொல்வது நம் நாட்டின் தேசிய விளையாட்டாக இருக்கிறது. இந்த பழக்கம் மனித இனம் ஆரம்பித்த நாளிலிருந்தே இருக்கிறது. வெற்றியை அடியோடு அளிக்கும் பழக்கம் இது. ஆனால் தாங்கள் சொல்லும் சாக்குகளை அவர்கள் உறுதியோடு பற்றி கொண்டிருப்பது ஏன்? ஏனெனில் அவற்றை உற்பத்தி செய்தவர்கள் அவர்களே. ஒருவன் சொல்லும் சாக்கு தன் மனதில் அவனே உருவாக்கிய குழந்தையாகும். தன் குழந்தையை அவன் தூக்கி பிடிப்பது நியாயம்தானே? சாக்கு போக்குகளை உருவாக்குவது மக்களிடையே ஆழமாக பதிந்த பழக்கமாகும். பழக்கங்களை மாற்றுவது கடினம். அதிலும் வேறொன்றிற்கு அவை நியாயமான காரணங்களாக இருக்கும் போது இன்னமும் கடினம். இதை மனதில் வைத்துதான் பிளாட்டோ